ஸ்ரீலாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் யசோதா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவ நிபுணராக இருக்கேன். இன்று நாம் பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி பார்க்கலாம். தொன்மை இந்தியாவில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள் இருந்திருக்கு. ஆனால் கால வெள்ளத்தில் அந்த 20,000 அழிஞ்சு தற்போது நடைமுறையில் வெறும் 200 மட்டும்தான் இருக்குது. இந்த 200ல் மிக முக்கியமானதாக சொல்லலாம் அப்படின்னா மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, கருங்குருவை, குள்ளக்கார், தூயமல்லி, இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த அரிசி ஒன்றுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த அரிசியை பயன்படுத்தினதுனால தான் அந்த காலத்தில் நம் முன்னோர்கள் எல்லாம் நீண்ட ஆயுளோடையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. தற்சமயம் நம்ம எல்லாருமே இந்த பட்டை திட்டின அரிசி, பாலிஷ்டு ரைஸ், அதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியா உலக அளவில் சர்க்கரை வியாதியில் 2வது இடத்துல இருக்குது. ஒரு வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தராவது சர்க்கரை நோயாளியாக இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மாறிப்போன நம்மளுடைய உணவு முறையும் அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் தான். ஸோ இதை மீட்டெடுக்கிறது மூலமாக நம்ம திரும்பவும் பழைய ஆரோக்கியத்தை அடையலாம் அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ இதில் இன்றைக்கு நான் சொல்ல போகிறது மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லக்கூடிய அந்த அரிசி வகையை பற்றி தான். இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கிறது 160 நாள் வளரக்கூடிய ஒரு பயிர் வகை. இது சிகப்பரிசி வகையை சார்ந்தது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து விவரம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது இதை ஒரு 100 கிராம் சாப்பிட்டா எவ்வளோ கேலரிஸ் கிடைக்கும் அப்படின்னா 358.52 கிலோ கேலரி கிடைக்கும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் 80.28 கிராம் இருக்குது. புரோட்டீன் எனப்படும் புரதச்சத்து 7.18 கிராம் இருக்குது. ஃபேட் 1 கிராம் இருக்குது. ஃபைபர் எனப்படும் நார்ச்சத்து 7.07 கிராம் இருக்குது. கால்சியம் எனும் சுண்ணாம்பு சத்து 50.82 மில்லிகிராம் இருக்குது. அயன் எனப்படும் இரும்பு 5.47 மில்லிகிராம் இருக்குது. பொட்டாசியம் 90.39 மில்லிகிராம் இருக்குது. பாஸ்பரஸ் 110.92 மில்லிகிராம் இருக்குது. கிளைசெமிக் இண்டெக்ஸ் இது 68.84 இருக்குது. ஸோ இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு உணவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த உணவுலேருந்து அந்த ரத்தத்தில் கலக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு அது எவ்வளோ வேகமாக சேருது இல்லை ஸ்லோவாக சேருது, அதுதான் கிளைசெமிக் இண்டெக்ஸ்னு கணக்கு பண்ணுவாங்க. ஸோ ரத்தத்தில் சர்க்கரை எந்த அளவுக்கு ஸ்லோவாக கலக்குதோ அந்தளவுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. ஸோ இந்த அரிசி வகைகளை பார்த்தோம்னா இந்த கிளைசெமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோவாக இருக்க உணவை எடுத்துக்கும் போது என்னாகும், சர்க்கரை மெதுவாக நம்மளுடைய இரத்தத்தில் கலக்கும். அப்போ நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய இன்சுலினே போதுமானது அந்த சர்க்கரையை செரிமானம் பண்ணுறதுக்கு. அதனால தான் இதை மெயினாக சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபைபர் என்ன சொல்லப்படும், நார் சத்து இந்த அவுட்டர் கோட்டிங்கில் இருக்கும், அந்த வெளிப்புற லேயரை. இதை தான் பட்டை தீட்டுறது மூலமாக நீக்கி எடுத்துடுறாங்க பாலிஷ்டு ரைஸில். ஸோ இந்த அவுட்டர் கோட்டிங் இருக்கிறதுனால என்னாகும், இதில் நமக்கு தேவையான நார் சத்து கிடைச்சிடும். அந்த நார் சத்து நமக்கு ஒழுங்காக கிடைச்சாலே நம்ம உடம்புல கழிவுகள் மிதமிஞ்சி சேராது, மலச்சிக்கல் வராது. அதே மாதிரி கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல இருக்காது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் எனப்படும் ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறதுக்கு இந்த ஃபைபர் உதவிகரமாக இருக்கும். அதே போல் இந்த அரிசியில் நிறைய அயன் இருக்குது. இந்த அயன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு இரத்த சோகை இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த அரிசி மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் இது கெட்ட கொழுப்பை உடம்புலேருந்து குறைக்குது. ஆன்டி கேன்சரஸ் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால இது புற்றுநோய் வராமல் தடுக்குது, வளர்ச்சியை ஊக்குவிக்குது. அதனால் சிறு குழந்தைகள், வயதானவங்க எல்லாருக்குமே இந்த அரிசி பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி உடலுக்கு நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்துது. நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய உடம்பை கவசம் மாதிரி பாதுகாத்து வரக்கூடிய வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரி தொற்றுலேருந்து நம்மளை பாதுகாக்கிறது. ஸோ இந்த அரிசியை ரெகுலராக எடுத்துக்கிறது மூலமாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாகுது. அதே போல் சிறு குழந்தைகளுக்கெல்லாம் இதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய நினைவு திறன் மற்றும் கற்பனை திறன் அதிகமாகுது. அதே போல் வயிற்றுப்புண், வாய்ப்புண் இருக்கவங்களுக்கு இந்த அரிசி மிக பயனுள்ளதாக இருக்குது. ஸோ இந்த அரிசியை நம்ம ரெகுலர் அரிசி, நார்மலாக நம்ம
அரிசியை எப்படி உபயோகப்படுத்தோம் அதே மாதிரியே நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம். சாதம் மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இது உங்களுக்கு அது மாதிரி செய்ய முடியலன்னா கஞ்சி மாதிரியோ இல்லைன்னா ஒரு இட்லி தோசை இது எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஃபைபர் வந்து நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் இதை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 90 நிமிஷம் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி கரெக்டான அளவில் வச்சு சமைச்சிங்கனாலே இதை வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இனிஷியலாக சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை ரெகுலராக தினசரி உபயோகித்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து மேம்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.